வெல்கம் பேக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிமிடத்திலிருந்து மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த நிமிடத்திலிருந்து சந்தோஷமாக இருப்பதை நல்ல விஷயமாகவும், மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்வதை பாவமாகவும் பார்க்க ஆரம்பியுங்கள் என்று. ஒருவர் மகிழ்ச்சியாக வாழ்வதனால் மட்டும்தான் கடவுளை அடையலாம். கடவுளுக்கு தெரிந்த ஒரே மொழி ஆடலும் பாடலும் தான் என்று. சந்தோஷமாக வாழ வேண்டியதின் முக்கியத்துவத்தை பற்றி ஓஷோ இந்த இரண்டாவது பகுதியிலும் தொடர்கிறார். இந்த வீடியோவோட பார்ட் 1 லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காத நண்பர்கள் அந்த வீடியோவையும் பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சாப்பாடு, காதல், அழகான ஆடைகள், நல்ல குளியல், சூரியன் மறைவது, சின்ன சின்ன விஷயங்கள், மிக சாதாரண விஷயங்கள், இவற்றையெல்லாம் வாழ்க்கையில் ரசிக்க தெரியாத, அனுபவிக்க தெரியாத மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்களால் எதையும் அனுபவிக்க முடியாது. கடவுள் மீது ஆர்வம் காட்டுவார்கள். They are the most impossible people. அவர்களால் ஒருபோதும் கடவுளை அடைய முடியாது. கடவுள் இந்த மரங்களை ரசிக்கிறார். இல்லாவிட்டால் மரங்களை எதற்கு படைக்க வேண்டும்? பல நூற்றாண்டுகளாக உருவாக்கி கொண்டே போகிறார். அவருக்கு இதில் சலிப்பு ஏற்படவே இல்லை. இறுகிய முகத்தோடு இருக்கும் மனிதர்கள், அமைதி இல்லாமல் இருக்கும் மனிதர்கள், எதையுமே ரசிக்க முடியாத மனிதர்கள், ரிலாக்ஸ் செய்ய தெரியாத மனிதர்கள், நல்ல தூக்கத்தை கூட அனுபவிக்க தெரியாத மனிதர்கள் கடவுள் மீது மட்டும் ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் நிச்சயமாக தவறான காரணங்களுக்காகத்தான். அவர்களை பொறுத்தவரையில் வாழ்க்கை பயனற்றது. எனவே கடவுளை தேட வேண்டும். கடவுள் வாழ்க்கைக்கு எதிரானவர் என்று நம்புகிறார்கள். குர்ஜீவ், நான் எல்லா மதங்களிலும் பார்த்திருக்கிறேன். பக்தி அதிகமுள்ள மனிதனுடைய கடவுள் வாழ்க்கைக்கு எதிரானவர் என்று சொல்வார். And how can God be against life? அப்படி என்றால் வாழ்க்கை இருக்க வேண்டிய தேவையே இல்லை. எனவே உங்களுடைய கடவுள் வாழ்க்கைக்கு எதிரானவர் என்றால் நீங்கள் உண்மையான கடவுளுக்கு எதிரானவர் என்றே அர்த்தம். God is a fulfillment, fragrance, the total organic unit of life. கடவுள் என்பது அசையாமல் கிடக்கும் பாறை அல்ல. கடவுள் டைனாமிக் phenomenon. God does not exist. God happens when you are ready. கடவுள் எங்கேயோ இருக்கிறார். அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய வழியை நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நோ, அவர் எங்கேயோ ஒரு இடத்தில் உங்களுக்காக காத்திருக்கவில்லை. God is something that happens to you when you are ready. நீங்கள் தயார் நிலையில் இருக்கும்போது, உங்கள் சோகமெல்லாம் மறைந்துவிட்ட பிறகு, உங்களால் நடனமாட முடிகிற போது, மனதில் உள்ள கணம் போய்விட்ட பிறகு, உங்களால் பாட முடிகிற பொழுது, தேவையற்ற விஷயங்களுக்காக பழக்கப்படுத்தப்பட்டதால் ஏற்பட்ட கணம் இனிமேல் இதயத்தில் இல்லை என்ற நிலை வரும்போது, நீங்கள் காற்று போல நகரும் போது, God happens. And when God happens, எல்லாமே நடக்கிறது. என்னை பொறுத்தவரையில் ஒருவரால் எல்லாவற்றையும் ரசிக்க முடிகிறது என்ற நிலை, மகிழ்ச்சியாக எல்லாவற்றையும் என்ஜாய் செய்ய முடியும் என்கிற நிலைதான் கடவுளுக்கான கதவை திறக்கிறது. படு சீரியஸான மனிதர்கள் கடவுளை அடைந்ததாக நான் கேள்விப்பட்டதில்லை. சீரியஸ்னஸ் மிகப்பெரிய தடை. எதெல்லாம் உங்களை சீரியஸான மனிதராக மாற்றுகிறதோ அது உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு எதிரானது. வழிபாட்டு தலங்கள் உங்களை சீரியஸான மனிதராக மாற்றுகிறதா? அங்கே செல்ல வேண்டாம். இட் happened once. ஒரு பெண் அழகான கிளி ஒன்றை வாங்கினார். ஆனால் வாங்கி கொண்டு வீடு போய் சேர்வதற்குள் அந்த பெண்ணிற்கு பல குழப்பங்களும் கவலைகளும் வந்துவிட்டது. கிளிக்கு நல்ல விலை கொடுத்தாகிவிட்டது. கிளியும் அழகாக இருக்கிறது. எல்லாமே நன்றாக இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று ஆபத்தானதாக இருக்கிறது. கிளி அடிக்கடி சத்தமாக
நான் ஒரு மோசமான பெண் என்று சத்தம் கொடுக்கும். This was something. இந்த பெண்ணோ தனியாக வாழ்கிறார். பக்தி அதிகம் இல்லாவிட்டால் ஏன் தனியாக இருக்கிறார்? மிகவும் சீரியஸான பெண். இந்த கிளியோ திரும்ப திரும்ப நான் ஒரு மோசமான பெண் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதால் தெருவில் போகிறவர் வருகிறவர் எல்லோரும் இதை கேட்பார்கள். எனவே அவர் ஒரு சாமியாரிடம் சென்றார். அவரிடம் அடிக்கடி அறிவுரைக்காக செல்வதுண்டு. இந்த பெண் இது நல்லதல்ல, என்ன செய்வது என்று எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. கிளி அழகாகத்தான் இருக்கிறது, ஆனால் இது ஒன்றுதான் பிரச்சனை என்று சொன்னார். சாமியார் அதற்கு கவலைப்படாதே, என்னிடம் 2 கிளிகள் இருக்கிறது, 2ம் பக்தியில் ஊறிப்போன கிளிகள் என்று சொல்லிவிட்டு கிளிகளை காண்பித்தார். அதில் ஒரு கிளி தனது கூண்டுக்குள் இருந்து கொண்டு மணி அடித்துக் கொண்டிருந்தது. இன்னொரு கிளி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தது. வெரி ரிலிஜியஸ் பீப்புள், உன் கிளியை இங்கே கொண்டு வா. இந்த கிளிகளிடம் சில நாட்கள் விட்டுவிட்டால் நல்ல பழக்க வழக்கங்கள் அதுவாக வந்துவிடும். பிறகு உனது கிளியை வீட்டிற்கு எடுத்துச் செல்லலாம் என்றார். பெண்ணிற்கு இந்த ஐடியா மிகவும் பிடித்திருந்தது. தனது கிளியை கொண்டு வர சம்மதித்தார். கிளியை கொண்டு வந்தார். சாமியார் தனது கிளிகளுக்கு இந்த கிளியை அறிமுகம் செய்வதற்காக வாயை திறப்பதற்கு முன் பெண் கொண்டு வந்த கிளி நான் ரொம்ப மோசமான பெண் என்று சொன்னது. சாமியாரே ஒரு கணம் அசந்து போனார். என்ன செய்வது? இதை கேட்ட அடுத்த நிமிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த கிளி தனது பிரார்த்தனையை நிறுத்திவிட்டு மணி அடித்துக் கொண்டிருந்த கிளியிடம், டேய் முட்டாள், மணி அடிப்பதை நிறுத்து, நமது பிரார்த்தனை கேட்கப்பட்டு விட்டது என்று சொன்னது. 2 கிளிகளும் ஒரு பெண் கிளிக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறது. Now the prayer is answered. உண்மையை சொல்ல போனால் யாராவது பிரார்த்தனை செய்வதை பார்க்க நேரிட்டால் நீங்கள் தாராளமாக அவர்களை சந்தேகப்படலாம். அவர்கள் ஒரு பெண் வேண்டுமென்றோ, பணம் வேண்டுமென்றோ, சந்தோஷம் வேண்டுமென்றோ அல்லது வேறு ஏதாவது வேண்டுமென்றோ பிரார்த்தனை செய்ய வாய்ப்பு உள்ளது. உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கும் மனிதன் பிரார்த்தனை செய்வதில்லை. சந்தோஷம்தான் அவனுடைய பிரார்த்தனை. மகிழ்ச்சியாக இருப்பதை விட உயர்ந்த பிரார்த்தனை இருக்க முடியாது. மகிழ்ச்சியான மனிதனுக்கு கடவுளை பற்றி எதுவும் தெரியாது, பிரார்த்தனையை பற்றியும் எதுவும் தெரியாது. சந்தோஷம்தான் அவனுடைய கடவுள், சந்தோஷம்தான் அவனுடைய பிரார்த்தனை. He is fulfilled. Be happy and you will be religious. மகிழ்ச்சிதான் இலக்கு. நான் இன்பங்கள் தான் உலகத்தில் மிகவும் முக்கியம் என்று நம்பக்கூடிய ஹிடனிஸ்ட். எனக்கு தெரிந்தவரையில் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டவர்கள் ஹீடனிஸ்டுகளாகவே இருந்திருக்கிறார்கள். புத்தர், ஜீசஸ், கிருஷ்ணா எல்லோரும் ஹீடனிஸ்ட்கள் தான். God is the ultimate in hedonism. He is the peakest peak of being happy. இதுவரை நீங்கள் சுமந்து கொண்டிருந்த எல்லாவித கண்டிஷனையும் விட்டுவிடுங்கள். உங்கள் பெற்றோர்களை சபிக்க முயற்சி செய்யாதீர்கள், அது உதவாது. நீங்கள் அவர்களுடைய கண்டிஷனிங்கால் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் பாவம்? அவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களுடைய கண்டிஷனிங்கால் பாதிக்கப்பட்டவர்கள். சோ இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு யாரும் பொறுப்பல்ல. எனவே பெற்றோர்கள் உங்கள் வாழ்க்கையை நொறுக்கிவிட்டார்கள் என்று அவர்கள் மேல் கோபம் வேண்டாம். அவர்கள் இதை வேண்டுமென்று செய்யவில்லை. புரிந்து கொண்டால் உங்களுக்கு அவர்கள் மீது பரிதாபம் தான் வரும். அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய பெற்றோர்கள் நாசம் செய்து விட்டார்கள். இது சங்கிலி போல சந்ததியினருக்கு தொடர்கிறது. நீங்கள் இதிலிருந்து வெளியே வாருங்கள். யாரையும் சபிப்பதோ கோபப்படுவதோ தேவையில்லாத ஒன்று. அது மீண்டும் நாம் செய்யும் முட்டாள்தனம். முன்பு சோகமாக இருந்தீர்கள், இப்போது கோபமாக இருக்கிறீர்கள். ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் இட். சத்தம் இல்லாமல் வெளியே வாருங்கள். இதைத்தான் நான் ரிபலியன் என்கிறேன். ஒரு புரட்சியாளன் கோபப்படுகிறான். அவன் கல்வி திட்டம் மாற்றப்பட வேண்டும், சமுதாயம் மாற்றப்பட வேண்டும், உலகிற்கு புது வகையான பெற்றோர்கள் தேவை என்று சொல்லுவான். அப்போதுதான் எல்லோருக்கும் திருப்தியாக இருக்கும். ஆனால் யார் இந்த மாற்றத்தை கொண்டு வருவார்? மாற்றம் கொண்டு வருபவரும் இதே குழப்பத்தில் தான் இருப்பார். எனவே யார்தான் உதவுவார்?
புரட்சியாளரும் பிற்போக்கு சிந்தனை உடையவரும் ஒன்றுதான். ஒருவரும் ஒரு மாற்றத்தையும் புரட்சியையும் கொண்டு வரப்போவதில்லை. ஒரே ஒரு நம்பிக்கை தான் உள்ளது. அது நீங்களே உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவதுதான். அது உடனடியாக கிடைக்கிறது. பாம்பு பழைய தோலை விட்டு வெளியேறுவது போல வெளியேறுங்கள். It is just like that. You simply slip out of it. உங்கள் பெற்றோரை மன்னித்து விடுங்கள். They themselves are victims. அவர்களுக்கு அனுதாபம் காட்டுங்கள். சமுதாயத்தின் மேல் கோபம் வேண்டாம். அது அப்படித்தான் இருக்கும். But one thing is possible. நீங்கள் இந்த நிமிடமே இதிலிருந்து வெளியேறலாம். இந்த நிமிடத்திலிருந்து மகிழ்ச்சியாக இருங்கள். Only a deep attitudinal change is needed. இந்த நிமிடத்திலிருந்து மகிழ்ச்சியை நல்ல விஷயமாகவும் சோகத்தை பாவமாகவும் பார்க்க ஆரம்பியுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.